ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு துறவி இருந்தார். அவருக்கு துறவியாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் துறவியாக இருந்து கடவுளை ப்ரே தானே பண்ணணும். கடவுளை ப்ரே பண்ணுறதுக்கு பதில் அவர் என்ன பண்ண, கடவுளை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார். இந்த கடவுள்னா யார், அவர் எங்கே இருக்கார், அவர் எப்படி இருப்பார், இந்த உலகத்தில் எப்படி நம்மளெல்லாம் படைக்கிறார், நாம் மனுஷெல்லாம் பிறந்து இறந்து பண்ணப்படி எங்கெல்லாம் போவோம், கடவுள் எப்படி அதுக்கெல்லாம் உதவி பண்ணுறது, இப்படி கடவுள் பற்றி ஆராய்ச்சியே பண்ணிட்டு இருக்கிற வழிய கடவுள் மேலே அன்போட பக்தியோடு அவர் இல்லை. இந்த ஆராய்ச்சியே பண்ணிகிட்டே இருந்ததுனால அவருக்கு அந்த ஒரு கடற்கரை ஓரமாக கடல் ஓரமாக உட்காந்துட்டு அவர் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கே. அவருக்கு தூக்கமும் வரல. கத்தலெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறேன், மத்தியானம்லாம் ஆராய்ச்சி பண்ணுறேன், இதே யோசனையாகவே இருக்கே. கடவுள் யார், கடவுள் யார், கடவுள் என்ன பண்ணுறேன், கடவுள் நிஜமா, கடவுள் நிஜம்னா அவர் எப்படி நம்ம இந்த உலகத்தை படைச்சி, இப்படி ஏதோ யோஜனையிலேயே இருக்குது. நைட் ஆனதும் அவருடைய ஹட்டு அந்த குடிசைக்கு போய் உட்காந்துக்கிறேன். ஒரு சில நாளில் நைட்லேயும் ஹட்டுக்கு போகிறது கிடையாது. ஏன்னா இந்த யோஜனையே தான் இருந்துருக்கு இல்லையா. அதனால் அவரால் நிம்மதியாகவே இருக்க முடியல. என் கேள்விக்கு விட கிடைக்கலையே, என் கேள்விக்கு விட கிடைக்கலையே, இந்த கடவுளை நான் ஆராய்ச்சி பண்ணுறேன், ஆனால் எனக்கு இதுக்குண்டான விடை கிடைக்கலையே அப்படின்னு அவர் ஏதோ யோஜனை பண்ணிட்டே இருக்கேன். யோஜனை பண்ண கண்ணை முடின்னு பார்க்குறேன், தியானம் பண்ணி பார்க்குறேன். அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை ஒன்றும் அவருக்கு ஒன்றும் தெரியல. அப்போ கண்ணை அப்படியே திறந்து பார்த்தா எதிர ஒரு குள்ளமாக ஒரு மனுஷன் உட்காந்துருக்கான். அவன் மற்ற சராசரி மனுஷர்கள்லாம் கூட ரொம்ப குள்ளமாக ரொம்ப குட்டியாக இருக்கான். யாருப்பா நீ கேட்குறேன். நான் சித்திரக்குள்ளன். சித்திரக்குள்ளன்னா ஆமாம், அது ஒரு விதமான குள்ளமான மனிதர்கள் அப்படின்னு. அப்படியா, அம்மா நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு. நானா இந்த கடலுக்கு அடியில் என்னுடைய ஃப்ரெண்டுகள், என்னுடைய பெற்றோர்கள், என் குழந்தைகள்லாம் இருக்கா. இவ்வளோ தண்ணி இருந்தால் அவளை முழுகிடுவா இல்லையா. அதனால் இந்த கடற்கரையில் கிளிஞ்சல் இருக்கு இல்லையா, இந்த கிளிஞ்சலால் கடலில் இருக்கிற தண்ணியை எடுத்து எடுத்து நான் அந்த மணலில் கொட்டின்னு இருக்கேன் அப்படின்னு பதில் சொன்னேன். அது அறிவுக்கிட்டத்தனமாக இருக்குது. கடல் இவ்வளோ பெருசு, அதுக்கு அடியில் உன்னுடைய உறவுக்காரெல்லாம் இருக்கிறது சரியா, அவளை நீ காப்பாற்ற நினைக்கிறதும் சரி. ஆனால் இத்தினோண்டு கிழிஞ்சலால் நீ இந்த இவ்வளோ பெரிய கடல் தண்ணி எடுத்து எடுத்து கொட்டி நம்மளால் எப்போ இந்த கடல் வற்றும், எப்போ அவள் அந்த தண்ணியில் முழுகாமல் பழிச்சுப்பா, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு கேட்டார் அந்த துறவி. அதுக்கு அந்த சித்திரக்குள்ளன்னு சொன்னான், ஐயா உங்களால் இவ்வளோ பெரிய கடல் போல் இருக்கிற கடவுளை பற்றி உங்களால் ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, என்னாலே இந்த கிளிஞ்சல் போல் இருக்கிற இந்த சின்ன சின்ன சொப்பு மாதிரி இருக்கிற கிளிஞ்சலால் இந்த கடல் தண்ணியெல்லாம் எடுத்து விட்டுட்டு என்னோடய உறவுக்காரர்களெல்லாம் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் துறவிக்கு தெரிஞ்சுது, கடவுள்ன்றவர் பிரம்மாண்டமானவர். அவர் நம்மளை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கோசரம் உட்காந்துட்டு இல்லை. அவருடைய அன்பை தான் நம்ம பெறணுமே வழிய, அவரோட புகழை தான் நாம் பாடணுமே வழிய, அவர் ஆராய்ச்சி பண்ணுறது ஒன்றும் பண்ணி அதுக்கு உண்டான விடையெல்லாம் நம்மளுக்கு எதுவும் தெரிய போகிறதில்லை. எப்படி இந்த சித்திரக்குள்ளன் கிளிஞ்சல் வழியால் கடல் தண்ணி எடுத்து 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 மணலில் கொட்டி அந்த கடல் தண்ணியை வச்சு அடிக்க போகிறானோ, இந்த மாதிரியான வேலை தான் நம்ம கடவுளை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம். அதனால் கடவுள்ன்றவர் முழுமையானவர், ஒரு பிரம்மாண்டமானவர், அவர் நம்ம எல்லாரையும் காப்பாற்றுறவர். அவருடைய ஒரு சிறு துளி தான் நாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுன்னு நம்ம கடவுளை பக்தி பண்ணி அவருடைய பரிபூர்ண கட்டாட்சத்தை பெறணுமைய ஆராய்ச்சி பண்ணிட்டு போகிறதுக்கு அடங்குறவர் அவர் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுன்னு அந்த துறவி அப்போதிலிருந்து அந்த ஆராய்ச்சியெல்லாம் விட்டு பகவானிடத்தில் பரிபூர்ண அன்பை செலுத்தி மனசு சந்தோஷத்தோடு
இந்த